கண்ணபிரானா, எனக்கும் சந்தேகமாக தான் இருந்துச்சு. நான் சாக கிடக்கிறேன்னு சொல்லி அழைச்சிட்டு வான்னு குமார சக்கரவர்த்தி அப்படி கட்டளையிட்டு இருக்கிறப்ப, முடியாது தங்கச்சி, முடியாது. தூதர்கள் அப்படி என்ன செய்தி கொண்டு வந்தாங்க? இதயத்தில் பெரிய பாரத்தோட மடத்துடைய வாசப்பக்கமாக வந்து ஆயனர் தம்முடைய உள்ள நிலையை வெளிக்கு காட்டாமல் சமாளிச்சுக்கிட்டு சிவகாமியை பார்த்து, குழந்தையே, இப்போவே நம்ம ஊருக்கு திரும்பிடலாம் இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்பா, கமலையை பார்த்துட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சிவகாமி மறுமொழி சொல்லிட்டு இருக்கிறப்பவே கடகடங்கிற சத்தத்தோடு இரட்டை குதிரை பூட்டிய ரதம் ஒன்று அங்கே வந்து நின்றுச்சு. அதை ஓட்டி வந்த சாரதி ரதத்தோட முன்தட்டிலிருந்து குதிச்சு வந்து மடத்து வாசல்ல ஆயனரும் சிவகாமியும் நின்றுட்டு இருந்த இடத்தை அடைஞ்சான். அவன் நல்ல திடகாத்திர தேகமுடையவன், 25 வயசு இருக்கும். ஐயா, இங்கே மாமல்லபுரத்திலிருந்து ஆயன சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமி அம்மையும் வந்திருக்காங்களாமே, நீங்கள் கண்டதுண்டோ அப்படின்னு அவன் கேட்டான். ஓஹோ, கண்ணபிரானா, எங்களை யாருன்னு தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்டார் ஆயனர். அதுதானே தெரியலை, இந்த சப்பம் மூக்கையோ இந்த அகலக்காதையோ எங்கேயோ பார்த்துருக்கேன், நினைவே வரலையே அப்படின்னு கண்ணபிரான் தன்னுடைய தலையில் ஒரு குட்டு குட்டிட்டு யோசிச்சான். என் அப்பனே, மண்டையை உடைச்சிட்டு எங்கள் மேலே பழிய போட வேண்டாம். கமலி அப்புறம் எங்களை லேசில் விடமாட்டா. நீ தேடி வந்த ஆயன சிற்பியும் சிவகாமியும் நாங்கள் தானே சொன்னார் ஆயனர். ஆடாடாடா, இதை முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாதா? எனக்கும் சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஆனால் கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெயின். கும்பகர்ணனுக்கு ஜாம்பவான் சொன்ன பிரகாரம் இருக்கட்டும். அப்படின்னா நீங்கள் தான் ஆயன சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமியுமாக்கும். ஆனால் உங்களில் ஆயன சிற்பியாரு அவரோட மகள் யாரு அப்படின்னு விகடகவியான அந்த ரதசாரதி கேட்டுட்டு அந்தி மாலையுடைய மங்கிய வெளிச்சத்தில் அந்த 2 பேருடைய முகங்களையும் மாறி மாறி உத்து பார்த்தான். சிவகாமி கலகலன்னு சிரிச்சுட்டு, அண்ணா, நான் தான் சிவகாமி, இவர் என்னோட அப்பா, நாம் நிற்கிறது பூலோகம், மேலே இருக்கிறது ஆகாசம், உங்கள் பேர் கண்ணபிரான், என் அக்கா கமலி, இப்போ எல்லாம் ஞாபகம் வந்துச்சா? அக்கா சௌக்கியமா? இன்னைக்கு ராத்திரி உங்கள் வீட்டுக்கு வருவதா நினச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னான். ஓஹோ, அப்படியா? கும்பிட போன தெய்வம் விழுந்தடிச்சு குறுக்க ஓடி வந்த கதையெல்லாம் இருக்கு. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதா இருந்தீங்களான்னு கண்ணபிரான் கேட்டா. ஆமாம், வரலாமா கூடாதா அப்படின்னு சிவகாமி கேட்டா. ஒரு விதமாக யோசிச்சா வரலாம், இன்னொரு விதமாக யோசிச்சா வரக்கூடாது அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான். அப்பா, நம்ம ஊருக்கே போகலாம், புறப்படுங்க அப்படின்னு கோபமான குரலில் சிவகாமி சொன்னான். கண்ணபிரான் அதுக்கு, அம்மா தாயே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கட்டாயம் வரணும். நான் இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்புனப்ப கமலி என்ன சொன்னா தெரியுமா? இதோ பாரு, இன்னைக்கு நாவுக்கரசர் மடாலயத்துக்கு ஆயன சிற்பியார் வராரா, அவர் கூட என்னோட தோழி சிவகாமி வந்தாலும் வருவா, 2 பேரையும் அழைச்சிட்டு தான் ராத்திரி நீ வீட்டுக்கு திரும்பியே வரணும்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவங்க பெரிய மனுஷா கமலி, நம்மளை மாதிரியான ஏழைகள் வீட்டுக்கு வருவாங்களா? வந்தாத்தான் திரும்பி போவாங்களா அப்படின்னு சொன்னேன். கமலி அதுக்கு, நான் சாக கிடக்கிறேன்னு சொல்லி அழைச்சிட்டு வான்னு சொன்னா அப்படின்னு சொன்னான். அடடா, கமலிக்கு ஏதாச்சும் உடம்பு அசௌக்கியமா என்ன அப்படின்னு ஆயனர் கவலையாக கேட்டார். ஆமாம் ஐயா, 1 வருஷமாக கமலி அவளுடைய தோழியை பார்க்காம கவலைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிராணனை விட்டுட்டு இருக்கா. 3/4 பிராணம் ஏற்கனவே போயிடுச்சு, மீதியும் போகிறதுக்குள்ளே நீங்கள் வந்தால் நல்லது அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான். அப்படின்னா உடனே கிளம்பலாம், அதுக்குள்ளே இங்கே ஜனக்கூட்டம் கூடிருச்சுன்னு சொன்னான் சிவகாமி. உண்மையாகவே அங்கே கூட்டம் கூடிருச்சு. நகரத்தில் அந்த நெருக்கடியான பகுதியில் ஆயனரும் சிவகாமியும் அரண்மனை ரதசாரதியோடு பேசிக்கொண்டு இருக்கிற காட்சி ஜனக்கூட்டத்தை கவர்ந்து இழுத்ததில் ஆச்சரியம் என்ன? ஆயனரையும் சிவகாமியையும் கண்ணபிரான் தான் கொண்டு வந்திருந்த ரதத்தில் ஏறிக்கொள்ளும்படி செஞ்சான். காஞ்சி மாநகருடைய விசாலமான தேரோடும் வீதிகளில் 2 குதிரை பூட்டிய அந்த அழகிய அரண்மனை ரதம் பல்லவ ராஜ்யத்துடைய சிறந்த ரதசாரதியினால் ஓட்டப்பட்டு விரைந்து போச்சு. ரதம் போயிட்டு இருக்கும்போது சிவகாமி, அண்ணா, உங்களோட வீட்டுக்கு வரோன்னு நான் சொன்னதுக்கு இன்னொரு விதத்தில் யோசிச்சா வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்டா. தங்கச்சி, மடத்திலிருந்து குமார சக்கரவர்த்தியை அழைச்சிட்டு போனேன் இல்லையா, அரண்மனை வாசலில் அவர் இறங்குனதும் என்னை பார்த்து, கண்ணா, ரதத்தை ஓட்டிட்டு மடத்துக்கு போ, அங்கே ஆயனரும் அவருடைய மகளும் இருப்பாங்க, அவங்கள ரதத்தில் ஏற்றிட்டு போய் மாமல்லபுரத்தில் விட்டுட்டு வா, அவங்க வேண்டான்னு சொன்னாலும் கேட்காத அப்படின்னு கட்டளையிட்டாரு.
குமார சக்கரவர்த்தி அப்படி கட்டளையிட்டு இருக்கிறப்ப நம்மோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாமான்னு யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா கண்ணபிரான். சுற்றி வளைச்சி பீடிகை போடாமல் உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதேன்னு சிவகாமி கேட்டா. முடியாது தங்கச்சி, முடியாது. அதுக்கு காரணமும் உண்டு. முன்னொரு காலத்தில் நான் சின்ன குழந்தையா இருந்தப்ப அப்படின்னு கண்ணபிரான் சொல்லிட்டு இருந்தப்பவே, நிறுத்துங்க, நான் அதை கேட்கல. அவசரமாக குமார சக்கரவர்த்தி மடத்துல இருந்து போனாரே, ஏதாச்சும் விசேஷமான செய்தி உண்டோன்னு கேட்டேன்னு சிவகாமி சொன்னான். மதுரையிலிருந்து தூதுவர்கள் வந்திருக்காங்கன்னு கண்ணபிரான் சொன்னான். மதுரையிலிருந்து தூதர்கள்னு சொன்னதும் சிவகாமிக்கு முன்னம் கேள்விப்பட்ட திருமண தூது விஷயம் ஞாபகம் வந்துச்சு. தூதர்கள் அப்படி என்ன செய்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கவலை துணித்த குரல்ல கேட்டா சிவகாமி. அந்த மாதிரி ராஜாங்க விஷயங்களையெல்லாம் நான் கவனிப்பதில்லை தங்கச்சி அப்படின்னு சொன்னா கண்ணபிரான். அதை கேட்ட ஆயனர், ரொம்ப நல்ல காரியம் தம்பி. அரண்மனை சேவகத்தில் வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களை காதலியே போட்டுக்க கூடாதுன்னு சொன்னார். அப்போ ரதம் தெற்கு ராஜ வீதியில் அரண்மனையுடைய முன்வாசலை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. வீதியுடைய ஒரு பக்கத்தை முழுவதும் வியாபித்திருந்த அரண்மனையுடைய வெளிமதிலையும் முன்வாசல் கோபுரத்தையும் அதை காவல் புரிந்த வீரர்களையும் உள்ள தெரிஞ்ச நெடிய பெரிய தாவல்யமான சுவர்களையும் படிப்படியாக பின்னால் உயர்ந்து கொண்டே போன உப்பரிகை மாடகங்களையும் சிவகாமி பார்த்தா. தன்னையும் தன்னுடைய இதயத்தை கவர்ந்த சுகுமாரரையும் பிரித்து கொண்டு இத்தனை மதில் சுவர்களும் மாட கூடங்களும் தடையா நிற்கின்றன அப்படிங்கிறத நினச்சி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டா.